பிரியன் பிள்ளை பிரியன் ஜோதிச்சு ஒரு விட போடுவாப்போம் காட்டாயம் ஒரு விடையே காட்டாயம் ஜோதிச்சு போடுவாப்போம். நீ எல்லா விடையும் போட்டா 2 விட போட்டா 3வது விட நீ 4வது விட ஈஸி கண்டுபிடிக்கிறது. ஜோதிச்சு ஒரு விட சொல்லு பிள்ளை ஒருத்தர் இன்னும் சரியான விட போடல. விடிய நீ 4 விடையும் 3 விட போட்டா 3 விடையில ஒன்றாதான் இருக்கணும். யோசிவாவும் பிரியன் கணிப்புல இன்னும் ஒருத்தரும் போடல. ருவேனிக்கு அப்பல நினைச்சேன் நிறைய பேர் பிள்ளை விடுவீங்கன்னு நினைச்சேன் இந்த கேள்வி. அதுக்காக தான் நான் அடுத்தினான். கேள்வி ஈஸி சரியான ஈஸி. புள்ள மில்சா புள்ள கேள்வி சரியான ஈஸி. ஜோதிச்சு பாருங்க. ஒரு சின்ன ஜோசினையில இருக்கு. சுலக்ஷி காப்புல ஓகே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் இப்போ எம்சிக்குள்ள ஒருக்கா வந்து யோசிச்சா சரி. ரைட்டா ஒருக்கா எம்சிக்கு ஒருக்கா தான் விட போடலாம். நாங்க மாத்தலாது. இப்ப சட்ல நீங்க சொல்ல நான் சொல்ற மாதிரி எப்படி மாத்தலாம். ஓ பெரிய கைனடிக்கிற என்னன்றா குறையும். கீழே வர ஒரு சுயாதீனமா மேல இருந்து கீழே விடும்போது கீழே அது நிலத்தை தொடும்போது அது கைனடிக் எனர்ஜி என்னவா இருக்கும். மேலே இருக்கும்போது இருந்த வெரி குட் கோலபிரியன். மேலே இருந்த என்ன சொல்றது அழுத்த சக்தி அவ்வளவுமே கீழே வரும்போது இயக்க சக்தியா மாற்றம் அடைஞ்சிருக்கும். அப்ப மேலே இருந்த அவ்வளவு சக்தியும் இயக்க சக்தியா கீழே இருக்கும். அப்ப கீழே தான் மேக்சிமமா இருக்கும். கேள்வி வாசிக்கலையே அப்ப என்னது கேள்வியில போட்டிருக்கு. இதான் சொல்ற. இப்ப நீ நல்லா கணக்கு செய்யறா ரைட்டா. நீ உனக்கு இல்ல நிறைய நீ நல்லா குயிக்கா நிறைய கணக்குகள் செஞ்சா போட்டதுக்கெல்லாம் விட போட்டா ஓகே. ஆனா ஒரு ஈஸி கேள்வியில ஒரு பிளவு விடுறா. அப்ப அநியாயமா போயிடும் ஒரு மார்க்ஸ். ஜோஜி ஈஸி கேள்வியா இருந்தா அதுல ஏதாவது நம்மளை கவுக்குறதுக்கு ஒரு விஷயம் வச்சிருப்பான்னு சொல்லி ஜோதிச்சு திருப்பி 2வது பார்க்கணும். 5வது பிழை. ஓகே ஓகே ரைட். கவின் சரி. ரைட் இனி இப்ப பாசப்பட தேடி பிடிச்சிருவீங்க. ரைட் நான் விஷயத்தை சொல்றேன். இங்க பாருங்க. இதுல ஒன்றும் இல்லை. இதுல ஒன்றும் இல்லை. ரைட்டா டேய் செகண்ட் ஆன்சர் பிரியன் பொறுவார். இப்ப நான் செய்யறேன் பார். ரைட் இது பாருங்க. திணிவு எம்மை உடைய ஒரு துணிக்கை தரையிலிருந்து உயரம் நோட் ரைட். ஓகே இதுல ஒன்றும் இல்லை. ஒரு விஷயம் இல்லை. தரையிலிருந்து நோட் ரைட்டா. இப்ப இதை நான் தரைன்னு எடுக்கிறேன். ரைட்டா இதை தரேன். நோட் என்ற ஒரு உயரத்துல இவ்விடத்துல ஒரு துணிவையோ ஒரு துணிக்கையோ வச்சிருக்காங்க. இது நோட். நோட் ரைட் ஓகே. நோட் இப்ப இதுல இருக்கு. இந்த திணிவை வந்து என்ன செய்யறாங்க. ஒரு இடத்திலிருந்து சுயாதீனமாக போடப்படுகிறது. சுயாதீனமா ஒரு விசைமோ ஒரு இதை மூன்றும் கொடுக்கல சுயாதீனமா போடப்படுது. தரையிலிருந்து அளக்கப்பட்டவாறு எச்சுடன் மாறும். இந்த எச் வந்து இந்த எச் இருக்குதானே அது தரையிலிருந்து அளக்குற தூரம். சரியா இது தரையிலிருந்து அளக்குற தூரம் தான் எச். ரைட்டா நோட் என்று யோசிக்கிறீங்களா. எச் வந்து கீழே இருந்து அளக்குறது. அதாவது நேரம் போக போக இந்த எச் என்ன செய்யும். நேரம் போக போக எச் என்ன செஞ்சு கொண்டு போகும். இப்ப பாருங்க இங்க இருக்கு. அதாவது என்னது உயரம் வந்து உள்ள உயரம் எச்சுடன் துணிக்க இயக்கப்பாட்டு சக்தியின் மாறல கேட்டிருக்கு. ரைட் ஓகே. இப்ப 1வது விஷயம் இது இந்த எச் நோட்டு இருக்கக்குள்ள இதுல இருக்கிற சக்தி என்ன. எம்ஜி எச் நோட்டுன்ற சக்தி இருக்க போகுது. சரி இது அடியில வரும். அதாவது நிலமட்டத்துக்கு வரும்போது அது என்னவா மாறிடும். ஃபுல்லா ஹாஃப் எம்பி ஸ்கொயர் ஃபுல்லா மாறிடும். இது அப்ப இதுக்கு வந்து மேலே இயக்கப்பாட்டு சக்தி பூஜ்ஜியமா இருக்கு. ரைட் ஓகே. இயக்கப்பாட்டு சக்தி வந்து ஸ்டார்ட்ல பூஜ்ஜியமா இருக்கு. எப்பைக்குல அது எச் வந்து என்னவா இருக்கணும். அப்பைக்குல எச் வந்து இப்ப என்ன எச் வந்து நிலத்தில இருந்து இங்க பாருங்க தரையிலிருந்து அளக்கப்பட்டவாறு எச் மேக்சிமமா இருக்கைக்குள்ள வந்து அதுக்கு இயக்க சக்தி பூஜ்ஜியம். ரைட்டா ரைட் அதே மாதிரி இப்ப எச் நோட்டை அடையும் போது இந்த எச் நோட்டை அடையும் போது அதுக்கு என்னவா இருக்கணும். அதாவது என்னது எச் நோட் சைவராக இருக்கும் போது அது வந்து அது எச் நோட் உயரம் வந்து சைவராக இருக்கும் போது அதுக்கு முழு இயக்கப்பாடு சக்தி இருக்குன்னு நான் இப்ப பாருங்க. முதலாவது கிராஃப் நான் விடுறேன். 2வது கிராஃபை பார்ப்போம். ரைட் இங்க இருந்து சைவர்ல இருந்து இயக்கப்பாடு சக்தி கூடிக்கொண்டு போகுது. ரைட்டா இயக்கப்பாடு சக்தி கூடிக்கொண்டு போகுது. ரைட்டா அதே மாதிரி எச் நோட்டை என்ன செஞ்சு கொண்டு போகுது. இங்கால பாருங்க. இப்ப இதுல வந்து இதுல எச் நோட் வரைக்கும் இந்த எச் போகுது. அப்ப
இந்த H நோட்ல வந்து என்னவா இருக்கு இயக்கப்பாட்டு சக்தி? H நோட்ல இயக்கப்பாட்டு சக்தி எங்களுக்கு என்னவா இருக்கணும்? H நோட்ல இயக்கப்பாட்டு சக்தி என்னவா இருக்கணும்? பூஜ்ஜியமா இருக்கணும். நான் தானே சொல்றேன். H நோட்டுன்ற இடத்துல வந்து எங்களுக்கு அழுத்த சக்தி மட்டும்தான் இருக்கு, mgh மட்டும்தான் இருக்கு, அங்க ஓய்வுல இருக்கு அந்த பொருள். அப்ப H நோட்டுன்றதுக்கு நேரம் இயக்கப்பாட்டு சக்தி இருக்கே இல்லாது. அப்ப முதலாவது விட பிழை, சரி இரண்டாவது விட பிழை. மூன்றாவது யோசிப்போம். மூன்றாவது, எச் நோட்டுன்ற இடத்துல இயக்கப்பாட்டு சக்தி என்னவா இருக்கு? சைவர். அது ஓகே, ஓகே. ஆனா எங்களுக்கு வந்து இங்க என்னது இயக்கப்பாட்டு சக்தியும், அதாவது நம்ம படிச்சிருக்க கிராஃப்ல வந்து இயக்கப்பாட்டு சக்தியும் இதுவும் வந்து ஒரு நேர்கோடு, ஒரு சீரா தானே மாறப்போகுது. இப்ப ஒரு ஒரு விசை கொடுத்து கீழே தள்ளி இருந்தா அது டக்குன்னு குயிக்கா கீழே இறங்கும், ரைட்டா? ஆனா இங்க நேர்கோட்டுல தான் எங்களுக்கு சம்பந்தப்பட்டு வரப்போகுது. அது ஒரு ஒரு வளையால சம்பந்தப்பட போறது இல்லை. அப்ப ரெண்டாவது மூன்றாவது விட வந்து பிள்ளை. சரி, மூன்றாவது நாலாவது விட வந்து பிள்ளை இல்லை. அது குறையிறது இப்படி குறைய போறதும் இல்லை எங்களுக்கு. ஒன்று, அதாவது இயக்கப்பாடு சக்தி குறையிற நேரத்துல அதே மாதிரி இது இயக்கப்பாடு சக்தி கூடுற நேரத்துல அழுத்த சக்தி குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப ரெண்டுமே சீரா கூடணும் அல்லது சீரா குறையணும். அப்ப இது ரெண்டும் பிள்ளை, இது ரெண்டும் பிள்ளையா வரும். ரைட்டா? இந்த வீக்கு கேட்டா கூட அஹ், வலை வந்து என்னது, அதனுடைய கிராஃப் வந்து வளையறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஏன்னா ரெண்டாம் படியில இருக்கிறதால வளையறதுக்கு சான்ஸ் இருக்கு. இது வந்து சக்திகள் மொத்த சக்தின்றது மொத்த சக்தியில இருந்து எங்களுக்கு அழுத்த சக்தி இயக்க சக்தியா மாற்றம் அடைஞ்சு கொண்டு வர்றது ரெண்டும் நேர்வித சமனாத்தான் வரும். அப்ப அந்த உயரத்தோட கேட்ட நேரத்தில் அப்ப இந்த வளைஞ்ச கிராஃப் ரெண்டும் வரப்போறது இல்லை. அடுத்தது பாருங்க, எச் நோட். நான் திருப்பியும் சொல்றேன், எச் நோட்ல வந்து இயக்கப்பாட சக்தி இருக்கேலாது, சைவர். அப்ப இதுவும் வராது. முதலாவதான் விட. ரைட், இந்த முதலாவது விடைய நான் இப்படி கீறி பாக்குறேன். இங்க பாருங்க, இப்படி கீறுறேன். இப்படி கீறுனா சரியா பிள்ளையான்னு பாருங்க, ரைட்டா? அதை தலைகளை மாத்தி விட்டதால எல்லாரும் குழம்பிட்டீங்க. இப்ப பாருங்க, ரைட், இது ஹெச், சாரி, இது வந்து இ, சரியா? இது வந்து ஹெச். ரைட், இப்ப பாருங்க, இது என்னது? இது வந்து ஹெச் நோட், சரியா? இப்ப பாருங்க, ஹெச் நோட் என்ன செய்யுது? ஹெச் நோட் குறைஞ்சு கொண்டு வருது. வரும்போது இ என்னவா இருக்கு? இந்த பக்கம் இ கூடுது, ரைட்டா? இந்த பக்கம் ஹெச் கூடுது. இந்த ஹெச் நோட் குறைஞ்சு கொண்டு வர நேரத்துல இ என்ன செய்யுது? கூடிக்கொண்டு போகுது, ரைட்டா? இ ஹெச் நோட்டா இருக்கும் போது சைவர், சைவர் இயக்கப்பாடு சக்தி. ஹெச் நோட் ஹாஃபுக்கு வார நேரம் இதுவும் இயக்கப்பாடு சக்தி ஹாஃப்ல இருக்கு. ஹெச் வந்து ஹெச் நோட் சைவர், இவ்விடத்துல ஹெச் நோட் சைவர். ஆனா இ வந்து என்னவா இருக்கு? மேக்சிமமா இருக்கு. இதே கிராஃப் தானே இது. இங்க இருக்க இ எடுத்து நான் இங்க கீறுறேன், இங்க இருக்க இதை தூக்கி இங்க கீறிடணும். இந்த கிராஃபை சரிச்சு விட்டதால இதுல பாருங்க, இ மேக்சிமமா இருக்கக்குள்ள ஹெச் நோட் என்ன? சைவர். ஹெச் நோட் சைவரா இருக்கும்போது தான் எங்களுக்கு என்னவா இருக்கு? இயக்கப்பாடு சக்தி மேக்சிமமா இருக்கும், சரியா? மேக்சிமமா இருக்கும். அதே மாதிரி இங்கால ஹெச் நோட் போக போக, அதாவது ஹெச் நோட்ன்ற இடத்துல இயக்கப்பாட்டு சக்தி சைவரா இருக்கும். அது நேர்கோட்டுல குறைஞ்சு கொண்டு மாறிக்கொண்டு வரும், சரியா? இப்ப விளங்கிட்டு அந்த ஏன் முதலாவது விடன்றது யாருக்கும் விளக்கம் இல்லை, இன்னும் விளங்கல் என்றார்கள். முதலாவது விடன்றது ஏன் வந்தது என்று விளங்கிட்டா? அது பிரியன், ருவேனிகா, மிதுசா, இல்ல விட போட்டாக்கள், காணி, விளங்கிட்டா இது ஏன்னு? ஓகே, பிரிய இப்ப விளங்கிட்டா? ரைட், சின்ன விஷயம், ரைட்டா? குழம்பிடக்கூடாது. கோல பிரியன் விட போட்டுருந்தா, கோல பிரியன் செஞ்சா போட்டுருக்க, வெரி குட்டா. ஓகே, ரைட். சின்ன கேள்வி தான், இதுவும் பாஸ் பேப்பர் தான். ரைட், அடுத்த கேள்வி. அடுத்த ஒரு கேள்வி நடுங்க, நேசரி கேள்வி உண்டா? ரைட்டா? ஆனா அவன வரியில ஊனாக்கு அடுத்தது என்னன்னு கேட்கிற மாதிரி இந்த கேள்வி, சரியா? பாஸ் பேப்பர், பாஸ் பேப்பர். இது நான் வந்து நான் ஈஸியான கேள்வி தேடி எடுத்துட்டு வரையில. பாஸ் பேப்பர்ல உங்களுக்கு இந்த மெக்கானிக்ஸ்குள்ள கிடந்த கேள்வியை தேடினா அது எல்லாம் சின்ன ஆக சின்ன சின்ன கேள்வியாக இருக்கு. மற்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கிற கேள்வி எப்படி என்றா, ஒரு பாடத்தை இன்னொரு பாடத்தோட சம்மந்தப்படுத்தி கிடக்கு, நீங்க படிக்கல. அதுல வந்து அந்த விச்சுருள்,
அது வட்ட இயக்கத்தை கொண்டு விச்சுருளோட சம்பந்தப்படுத்தி வச்சிருந்தாங்க. மற்றது அங்கால பேர்னுலியின் தேட்டத்தோட அதோட இதோட சம்பந்தப்படுத்தி வச்சிருந்ததால அது அந்த கேள்விகள் எடுக்கலாம் போச்சு. சரியான கஷ்டமான ஒரு கேள்வி உண்டு. செய்வா. இது எங்க விடைய காணல. மெதுசா விடையங்க. ஓகே ஓகே காணி டூ ஏனிக்காரலாம் வெரி குட். பிரியம் விடையங்க. ஓகே ஓகே திருப்ப சொல்றது. ஓகே ஓகே நான் சொல்றேன் நான் அந்த கேள்வியை. டவுட்டா இருக்கும். எம்சிக்குள்ள ஒரு விட தான் போடலாம். ரெண்டு விடைக்கு போட்டு விட்டு நீங்களே திருத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லு. டேய் யோசிச்சேரா இது ஒரு கேள்வி. யாரும் விளங்காட்டி திருப்பி கேட்கணுமா? இது சின்ன கேள்விகள். இப்படியான கேள்விகள்ல தான் இந்த பாஸ் பண்றாக்கள் சி எடுக்கிறாக்கள் எல்லாம் இந்த கேள்விகளை செஞ்சு தப்பிச்சு போயிடணும். பிசிக்ஸ் கஷ்டம்னு சொல்றாக்கள் இந்த இப்படியான கேள்விகளை செஞ்சு சரி எடுத்துட்டு ஓடிடணும். ஓ ஆப்ஷன் 4 சரி. ரைட் இங்க பாருங்க. பெரிய இங்க பார். பிரியதர்ஷினி ஓகே. ரைட் இங்க பாருங்க. இது என்னது என்ன கேட்டிருக்காங்கண்டா. ஓகே. ஒரு கிடைப்பரப்பில் மாறா வேகம் 1 மீட்டர் மைனஸ் 1 எனும் உடன் இயங்கும் 500 கிலோகிராம் திணிவை உடைய ஒரு பாரமான உருளி ஒருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒப்பமான நிலைக்குத்து சுவரில் மோதிய பின்னர் சைவர் சாஞ்சி டே. இப்ப இதுக்கு முதல் கேள்வி தானே செஞ்சோம். டெல்டா எம் இன்டு வி சமன் எஃப் இன்டு டி என்று. ஆ எம் இன்டு வி என்னது எங்க இருக்கிற உந்த மாற்று வீதம் என்ன? அதுல அது ஏற்கனவே போகுது. இதண்டு என்னது ஒன்று ஒன்று ஒரு ஒன்று 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1 தர 500 அது சமன் எஃப் இன்டு டி. டி எவ்வளவு? சைவர் 5 செகண்ட். சைவர் 5 செகண்ட். இப்ப ஒன்று தர 500 சரியா? 500 இந்த இது சைவர் 5 பேருக்கு கொண்டிருக்கும். அங்கால வந்தா பிரிவடும். சைவர் 5 சைவர் 5 நாங்க என்ன எழுதலாம்? 5 தர 10 எழுதலாமா? 5 கீழ் 10 எழுதலாங்க. இந்த 10 மேல போகும் 5000. 5 5 வெட்டுப்பட்டா 1000. 1000 விட இது விளங்கிச்சா இருக்கும். விளங்காதாக்கள் சொல்லுங்க. எம் இன்டு வி எஃப் இன்டு டிக்கு சமன் ரைட்டா? எம் அதுல சொல்லியிருக்கு 500 கிலோ. வி சொல்லியிருக்கு அதுவே 1 மீட்டர் செகண்ட் மைனஸ் 1. அப்ப எம் இன்டு வி 500 இன்டு 1 சமன் எஃப் இன்டு டி. எஃப் தெரிய எஃப் தான் கண்டுபிடிக்கணும். டி எவ்வளவு என்ன சொல்லி சைவர் 5. அப்ப எம் இன்டு வி ஆல பெருக்கி இந்த டீயை கொண்டு கீழே பிரிச்சு விட்டீங்கன்னா விட வரும் 1000. ஓகே. என்ன ஏன்டா புல விட்ட? ஒரு கேள்வி என்ன புல விட்டுருக்க வண்டியா? ரைட்ல கேள்வி விளங்கி தானே எல்லாரும்? ரைட் இதுக்கு முதல் கேள்வி ஒரு ஆள் சொல்ல சொன்னிச்சு ரைட்டான்னு இல்லைங்க வாரேன் நான் அதோட டக்குன்னு ரீக்கப் பண்ணிட்டு போவோம். ரைட் இதுக்கு என்னண்டா ஆறு கேட்டு இருந்தது. ஆறு ஒரு ஆள் கேட்டு. சரி ரைட் இங்க பாருங்க. என்னடா இதுல பாருங்க இயக்கப்பாட்டு சக்தி அதாவது இயக்கப்பாட்டு சக்திக்கும் இந்த இதுக்கும் என்னது எச்சுக்கும் கிராஃப் கீற சொல்லியிருக்கு. நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா எங்களுக்கு இந்த நோட்டுன்றது என்னது நோட்டுன்ற உயரத்துல தானே அது இருக்குது. நோட்டுன்ற ஒரு உயரத்துல இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்ற தென்னை மரத்துக்கு மேல
இது ஒரு சாரி ஒரு தென்னை மரத்துக்கு மேல ஏதாவது ஒரு தேங்காய் இருக்கு. இந்த தேங்காய் தென்னை மரத்துல இருக்கும் பொழுது அதுக்கு வந்து ஏதாவது இயக்கப்பாடு சக்தி இருக்கா? இல்ல, ஒன்றும் இல்ல. இந்த அதுக்கு இருக்கிற சக்தி ஒன்றே ஒண்ணுதான், இந்த உயரத்தினாலான சக்தி, அதாவது எம்ஜிஹெச். அதுக்கு பேர் அழுத்த சக்தி. இந்த தேங்காய் மேலிருந்து சுயாதீனமா விழுற நேரத்துல அது வந்து அந்த அழுத்த சக்தி மேலிருந்து அழுத்த சக்தி மொத்தமுமே அதுல இயக்க சக்தியா மாறி இங்க கீழே நிலத்து அடிக்கிறதுக்கு, அந்த நிலத்தை தொடுறதுக்கு சற்று முன்னுக்கு அதுக்கு இருந்த அந்த எம்ஜிஹெச்ன்றது முற்று முழுதாக இயக்கப்பாடு சக்தியாக ஹாஃப் எம்பி ஸ்கொயர்டா மாறிடும். ஹாஃப் எம்பி ஸ்கொயர்டா மாறிடும். ஆனா இந்த இந்த அதாவது இப்போ ஒரு ஒரு இடத்துல 50 நியூட்டன், 50 நியூட்டன், சாரி 100 நியூட்டன், 100 நியூட்டன் வருதா, இப்ப 100 ஜூல் சக்தி, அதாவது 100 ஜூல் சக்தி இந்த தென்னை மரத்துக்கு மேலே தேங்காய் இருக்கிற நேரம் எம்ஜிஹெச், அதாவது எம்ஜிஹெச் வந்து 100 இருக்கு. எனக்கு 100 ஜூல் சக்தி ஜூல் தானே, 100 ஜூல். ரைட்டா, 100 ஜூல் சக்தி இந்த தென்னை மரத்துக்கு மேல தேங்காய் இருக்கிற நேரம் இருக்கு. அப்போ ஓகே, இப்ப எங்களுக்கு இயக்கப்பாடு சக்தி என்ன? அப்ப மொத்த டோட்டல் எனர்ஜி வந்து நாங்க எப்படி குறிக்கிறோம்? நாங்க கைனடிக் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி பிளஸ் பொட்டன்சியல் எனர்ஜின்னு குறிக்கிறோம் நாங்க. ரைட்டா? ரைட். இப்ப பாருங்க, இந்த மேல தேங்காய் வந்து ஓய்வுல இருக்கிற நேரத்துல கைனடிக் எனர்ஜி 0. அப்ப எல்லாமே அந்த 100 ஜூலுமே பொட்டன்சியல் எனர்ஜியா இருக்கும். ரைட்டா? பொட்டன்சியல் எனர்ஜியா இருக்கும், அதாவது அழுத்த சக்தியா இருக்கும். அப்ப டோட்டல் எவ்வளவு? 100. 100 இருக்கும். நான் சொல்றேன், அரைவாசி தூரம் கீழே வந்த நேரத்துல, அரைவாசி தூரம் கீழே வந்திருக்க நேரத்துல இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி 50 மாறி இருக்கும். அரைவாசி தூரம் வந்த நேரத்துல பொட்டன்ஷியல் எனர்ஜி 50 மாறி இருக்கும். அப்பைக்குள்ள டோட்டல் எனர்ஜி மாறாது. உங்களுக்கு டோட்டல் எனர்ஜி 100 தான் இருக்கும். சரியா? 100 தான் இருக்கும். அத இந்த இழந்த அழுத்த சக்தி, அதாவது இழந்த 50 ஜூல் அழுத்த சக்தியானது எங்களுக்கு கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கும். அப்ப 50 கைனடிக் எனர்ஜி, 50 பொட்டன்சியல் எனர்ஜியா இருக்கும். அது நிலத்தை கீழே அடிக்கிற நேரத்துல இந்த பொட்டன்சியல் எனர்ஜி 0 ஆகி அதுல இருந்த 100 ஜூல் சக்தியுமே கைனடிக் எனர்ஜியா மாறி இருக்கும், இயக்கப்பாடு சக்தியா மாறி இருக்கும். ஆனா டோட்டல் எனர்ஜி அப்பயும் 100 தான் இருக்கும். சரியா? டோட்டல் எனர்ஜி எப்பயுமே மாறாது. அப்ப எங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கணும், மேல எச் நோட்டுன்ற அந்த மேல் உயரத்துல கைனடிக் எனர்ஜி 0. அதாவது எச் நோட்டுல வந்து கைனடிக் எனர்ஜி 0. இத பாருங்க, எச் நோட்டுன்றது இங்க இருக்கு. எச் நோட்டுக்கு நேர 0, எச் நோட்டுக்கு நேர 0. ரைட்டா? எச் நோட்டுக்கு நேரன்ற இந்த கைனடிக் எனர்ஜி 0 இருக்கு. பாருங்க, எச் நோட்டுக்கு நேர கிராஃப் வந்து எங்க இருக்கு? சைவர்லாம் இருக்கு கிராஃப். இப்ப பாருங்க, எச் நோட்டுன்ற இங்க எடுத்து பாருங்க, எச் நோட்டுக்கு நேர கிராஃப் எங்க இருக்கு? இங்க தான் முட்டுது. இங்க இருந்து கைனடிக் எனர்ஜி இது எனர்ஜியை பார்த்தா இங்க இருக்கு. அப்ப இது வராது. இது எச் நோட்டுன்றது 0 எனர்ஜியில இருக்கு, அதாவது இந்த இயக்கப்பாட்டு சக்தி 0ல இருக்கு. அதே மாதிரி எனர்ஜி, அதாவது இந்த கைனடிக் எனர்ஜி இயக்கப்பாடு சக்தி ஹையா இருக்கிற நேரத்துல எச் நோட் எவ்வளவு? 0. வந்து பாருங்க, கைனடிக் எனர்ஜி இதா இருக்கல எங்களுக்கு கீழே முற்ற நேரம் தான் இருக்கும். அப்படி ஒரு கிராஃப் இது. மற்ற மாறுற நேரம் பாருங்க, சரிக்கரவாசியா மாறிக்கொண்டிருக்கும். இது 50 ஆகக்குள்ள இதுவும் 50, இது 75 ஆகக்குள்ள அது 25. அப்படி அது நேர் மாறு வீத சமனா மாறிக்கொண்டிருக்கும். அப்ப அது நேர்கோடா தான் மாறும். அப்ப இந்த வளையிற கிராஃப் ரெண்டுமே வராது, இது மாறாம இருக்கிற கிராஃப் வராது. ரைட்டா? இதான்னு பார்க்கணும். பார்க்கக்குள்ளதான் இந்த எச் நோட்டா இருக்கிற நேரத்துல எங்களுக்கு பூஜ்ஜியமா இருக்கும். அப்ப அதை வச்சு தட்டினா இந்த விடையும் வராது. அப்ப இது ஒன்றுதான் விடையா இருக்கும். விளங்கிட்டா? இப்போ விளங்கிட்டா? விளங்கி இருக்கும் நம்புறேன். ரைட், அடுத்த கேள்வி செய்யுங்க. அடுத்த கேள்வியை செய்யுங்க. இது சின்ன கேள்வி, இது எத்தனாம் ஆண்டு வரியல? ரைட் ரைட். தனுஷ்விகா. ஓகே, இந்த கேள்வி செய்யுங்க. பூரண மீள்தன்மை இன்றின்றதை டார்க் பண்ணி காட்டியிருக்காங்க. ஏனென்று தெரியல. இது கிட்டடிக்கல வந்த கேள்வி. கண்டுபிடிங்க. இப்ப நான் ஆப்ஷன் ஏயா, ரெண்டாவது விடையா, முதலாவது விடையா, அஞ்சாவது விடையா?
சரி, ரெண்டாவதுல இது என்னது? முதலாவதா அஞ்சாவதா? உங்களுக்கு விடையும் சொல்லியிருக்கு, அவங்க கண்டுபிடிங்க. ஆப்ஷன் சொன்ன பிறகு கண்டுபிடிங்க. முதலாவதா அஞ்சாவதா? என்ன விடப்புல போட்டாக்கள் விடப்புல? என்ன ஒரு ஆள் சரி, யாராவது சரியா சொல்ற ஆள் பாப்போம். முதலாவதா அஞ்சாவதா? சரியா சொல்றால் நான் சொல்றேன், ஈஸியா ஒரு 40க்கு மேல எடுப்பான். 40க்கு மேல எடுக்கிற கேள்வியில சும்மா சின்ன கேள்வி உண்டு. பரவாயில்ல, செய்யுங்க பாப்போம். இது சாங்க விட 2026. சாரி. ரோனிகா, விடப்புல செய்யுங்க. பிழை. சரியான விட வரையில இன்னும். ரெண்டு விட கொடுத்தும் விட போறீங்க இல்லையே. ஆறாவது ஆள் இன்டெலிஜென்ட் ஆள் யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா ஒருத்தரையும் காணல. ஓ சார். அனுசியா, வெரி குட். சரி, விட செய்யறேன் பாருங்க. லேட் ஆகுது. என்னண்டால், ரைட் பாப்போம். ரைட் பாப்போம். இப்ப என்ன சொல்றாங்க? ஓர் உராய்வின்றி சமதள மேற்பரப்பு மீது 2v வேகமுடன் 2v-உடன் இயங்கும் திணிவு m உடைய ஒரு குட்டி அதே திசையில் வேகம் v-உடன் இயங்கும் திணிவு m உடைய வேறொரு குட்டியுடன் பூரண மிகுதன்மையின்றி மோதுகிறது. ஒரு குட்டி ஒன்று இந்த பக்கம் போய் கொண்டிருக்குன்னு வைங்களேன். அது என்ன வேகத்தோட போகுது? m என்ற திணிவோட v என்ற வேகத்தோட போகுது. ரைட். அந்த குட்டிய என்ன செய்யுது? இன்னொரு எம் என்ற ஒரு அதே திசையில வந்து மோது இன்னொரு எம் என்ற ஒரு திணிவு வந்து 2v-யோட வந்து மோதுது. அதான் சொல்லியிருக்கின்ற பாருங்க. மேற்பரப்பு 2v-யுடன் இயங்கும் திணிவு எம்ஐ உடைய இந்த 2v-யுடன் இயங்குற திணிவு எம்ஐ உடைய ஒரு குச்சி வந்து அதே திசையில் வேகம் v-யுடன் இயங்கும் திணிவு எம்ஐ உடைய வேறொரு குச்சியுடன் பூரண மீள்தன்மை இன்றி. பூரண மீள்தன்மை என்ன?
அது ரெண்டும் சேர்ந்து இயங்க போகுது. அதுக்கு பிறகு இதுக்கு பிறகு எப்படி போக போதாம், ரெண்டும் சேர்ந்து போக போகுது. சேர்ந்து எப்படி போகும், அதே திசையில போகும், ரெண்டு இதே திசையெல்லாம் போக போகுது. ஆனா என்னென்று இருக்கும், 3m இருக்கும். சரியா? இப்ப உந்த காப்பதத்துவம் போடுங்க. சரியா? 10v/m பிளஸ் அதே திசைனால பிளஸ் இந்த பக்கத்துல போடுறேன் பிளஸ் இங்கால m/v சமன் 3m. ஆனா எங்களுக்கு v டேஷ்னு வைக்கிறேன். இந்த v தான் காண சொல்லியிருக்கு, வேகம் ஜாது. இப்ப பாருங்க, இது 2vm ஒரு MB சேர்ந்தா 3MB. சரியா? இங்கால 3mv டேஷ். இந்த m வெட்டுப்பட்டிருக்கும். அப்ப வாட், இந்த m வெட்டுப்பட்டிருக்கும். ரைட்டா? 2v இங்கால MB. ரைட். m/v இது எப்படி வரும், இப்ப 3 என்னடா, சாரி, இது 2ன்னு வரப்போகுது. சரியா? மாதிரி 2m பூரண மீள்தன்மைன்னா இது இதுக்குள்ள போக போகுதுன்னு அர்த்தம். ரைட்டா? அப்ப 2m தான் இருக்கு, ரெண்டும் சேர இல்லை. ரைட்டா? ரெண்டும் சேர இல்லை, அப்ப 2m தான் இருக்கு. பூரண மீள்தன்மைன்றின்னு இதே திசையில இருக்க போது, ஆனா ரெண்டும் சேர இல்லை. ரைட்டா? அப்ப 2m/v டேஷ் இருக்கும். பிரிச்சா எப்படி வரும் உங்களுக்கு, 3/2 2v. சரியா? இப்படித்தான் இருக்கும். எத்தனாவது விட இது, 4வது விட. நான் 2 5ஆவதா 1ஆவதான்னு கேட்டா அதான் விட சரியான, உங்களுக்கு சரியான ப்ரொசீஜர், சரியான உங்களுக்கு செய்ய தெரியுமெண்டா நான் 5ஆவது நான் 1ஆவது எதையோ சொல்லிட்டு போறேன். ஆனா இதுதான் விடையன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சா நீங்க விட போடலாம் தானே. நான் 1ஆவது 5ஆவதுன்னு சொல்லியும் தனுசியான்ற பிள்ளை போட்டிருக்கு விட 4. சரியா? உங்களுக்கு செஞ்சது சரின்ற ஒரு 100% தெரிஞ்சா இதுல போடலாம். நான் அனுஷா, நீங்க எப்படி செஞ்ச, நீங்க எப்படியா அல்லது என்னது பாஸ் பேப்பர்ல எப்படியே பார்த்து போட்டீங்களா? 2021ஆம் ஆண்டு கேள்வி உங்களுக்கு எப்படி செஞ்ச, நீங்க எப்படியா? இந்த கேள்வி விளங்காதாக்கள், இந்த கேள்வி விளங்காதாக்கள் பூரண மீள்தன்மையின்றின்ற அந்த இதுக்குள்ள குழம்பிட்டு எல்லாரும், அதுதான் பிரச்சனை. அது விளங்கிட்டு, அது பெரிய மற்ற ருவேனிக்காக்கள் விளங்கிட்டா உங்களுக்கு. அடிக்கடி விட போடுறார்கள் மிதுசாராக்கள் இருக்காங்க, விளங்கிட்டா இதுல என்ன பிழைச்சது உங்களுக்கு. அது பூரண மீள்தன்மை இன்றின்ற அதுலதான் ஒரு பிரச்சனை வந்தது உங்களுக்கு. ரைட்? அதுலதான் உங்களுக்கு பிரச்சனை. அந்த பூரண மீள்தன்மை இன்றின்றா நீங்க எப்படி படிச்சிருப்பீங்க உங்களோட என்னது இந்த மொத்தல் அதுகள்ல பூரண மீள்தன்மை இன்றின்றா எப்படி படிச்சிருப்பீங்க, அப்படித்தானே? அந்த 2vன்ற வேகம் தான் எப்படி போகுதுன்னு கேட்டிருக்காங்க. என்னது அந்த குத்தி, இந்த எம்ன்ற குத்தி எப்படி போகுதுன்றதை காண சொல்லி தான் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். ரைட்டா? அப்ப இந்த பூரண மீள்தன்மை, இப்ப நம்ம பூரண மீள்தன்மைன்னா என்னது, இந்த மிஞ்சால பக்கம் இந்த மிஞ்சால பக்கம். சரியா? அப்ப அப்படி போகல, இது ரெண்டுமே, இது எம் என்ன செய்யுது, ரெண்டுமே இப்படி ஒன்றாகினா தான் அது பூரண மீள்தன்மை இல்லாம ரெண்டு ஒட்டி சேர்ந்து அப்படியே போகும். போய்க்குள்ள இதுல இதுல தெளிவு 2m இருக்கும். வி டேஷ் அங்கால பாத்தீங்கன்னா என்னது ஏற்கனவே இது ஒரு 2vயோட இடிக்க போகுது எம்மோட. அப்ப இங்க ஆல்ரெடி இதே திசையில ஒன்று போய்கொண்டிருக்குது எம்மோட வி என்றதோட. அப்ப 2v/m பிளஸ் m/v. அப்ப 2v/m பிளஸ் m/v என்றா எப்படி வரும், 3m/v என்று வரும். சரியா? இந்த எம்மையும் வெட்டலாம். இப்ப வி டேஷ் இங்க இருக்கு, இந்த 2 கீழே போனா 3 2v, இந்த வி டேஷா இருக்கும், அந்த வேகமா இருக்கும். விளங்கிட்டானே இது? அதான் நீங்க செஞ்சிருப்பீங்க, ஆனா எனக்கு தெரியும் உங்களுக்கு விட தெரியுமாட்டா, நான் அதுக்காக தான் தந்தேன். இது ஒரு சின்ன கேள்வி. சரியா? இதுல ஒன்றுமே இல்லை இந்த கேள்வியில. ரைட்? நான் ஆப்ஷன் 1 2 ஆப்ஷன் 1 5 சொல்லிவிட, அது நீங்க என்ன செஞ்சீங்க, இப்படி எப்படி இந்த விடையில 2 விடையில ஒரு விட வரும்னு தான் யோசிச்சீங்களே ஒழிய இதுக்கு சரியான விட எப்படி வரும்னு யோசிக்கல. ரைட்டா?
கேள்வியிலையும் நாங்க சொல்றதுலையும் உங்களுக்கு தெளிவு இருந்திருந்தா நீங்க இப்படி இந்த வேற விடைய சும்மா அதாவது இந்த ரெண்டு ஆப்ஷனையும் பார்க்காம நீங்களா செஞ்சுட்டு ஆப்ஷனை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருந்தது. ஓகே, அது நான் சும்மா இருந்தேன்னா ட்ரை பண்ணதுக்கா விளங்கிட்டா. எம்சிக்யூ என்னண்டா உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன ஐக்யூ அவ்வளவுதான், சின்ன சின்ன ஐக்யூவும் மற்றது படிச்சதுகள் இன்னொரு இடத்துல படிச்சதை எங்க ஈர்ப்பு புலத்துல படிச்சதை கொண்டு வந்து மெக்கானிக்ஸ்ல யூஸ் பண்ண வேண்டி வரும், மெக்கானிக்ஸை கொண்டே வேறொரு இடத்துல ப்ரொபடிஸ்மெண்டல்லையோ வேற எங்கேயோ கொண்டே யூஸ் பண்ண வேண்டி வரும். அப்ப படிச்சது எல்லாத்தையும் ஒரு மிக்க கொண்டு வந்து யோசிச்சு சின்ன சின்ன ஐடியா யூஸ் பண்ணி செய்யறதுதான் இந்த பிசிக்ஸ் எம்சிக்யூ. மற்றபடி அதுல ஒன்றும் இல்லை. எம்சிக்கு 40க்கு மேல எடுத்தீங்களா இருந்தா எம்சிக்கு செய்யற அளவுக்கு உங்களுக்கு அறிவு இருந்துச்சுன்னா எஸ்ஐயும் ஸ்ட்ரக்சரும் ஆட்டோமேட்டிக்கா வரும். அதுவும் வடிவா எழுதி செய்ய தெரிஞ்சீங்கன்னா ஓகே. ரைட்டா? ரைட். உங்களுக்கு வேற வேற ஏதாவது ஒரு கேள்வி செய்யப்படுங்களா? எத்தனை மணி? 50 ஆயிடுச்சு. ஓகே, 50 ஆயிடுச்சு. இன்னொரு கேள்வி தந்தா லேட் ஆயிரும் உங்களுக்கு. வேற ஏதாவது? 2026ஆம் ஆண்டாக்கள் அன்றைக்கு ஒரு கேள்வி செஞ்சுட்டாங்க. சரி, இந்த உந்தத்தையும் இதையும் பயன்படுத்தி ஒரு கேள்வி ஒன்று செய்யும். கேள்வி எழுதுங்க, நான் கேள்வி சொல்றேன். நான் ஓவற்றி அதாவது நான் படத்துக்குறேன்னா பாருங்க, இல்லைங்க ஒயிட் போர்டு எடுப்போம். பெரிய வீடியோ ஒன்றில் எடுக்கிறேன். ஒயிட் போர்ட். ரைட், ஓகே. நான் சொல்ற கேள்வி எழுதுங்க. ஓவெட் இதுல இருக்கிறேனா சரியா? இப்படி ஒரு சாரமோ, இதுதான் அந்த ஓன்றது. ஓவற்றி சுழல விடப்பட்ட கோல் ஒன்று, இது ஓவற்றி. அந்த ஓவற்றி இந்த கோல் சுழன்று கொண்டிருக்கு. ரைட், எப்படி இப்படியே சுத்தி கொண்டிருக்கு. ரைட்டா? ஓவற்றி சுழல சுழல விடப்பட்ட கோளொன்றின் ஓ பற்றிய சடத்துவ திருப்பம் ஓ பற்றி சுழலவிடப்பட்ட கோளொன்றின் ஓ பற்றிய சடத்துவ திருப்பம் 0.025 கிலோகிராம் மீட்டர் -3 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். 0.025 0.025 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். கோளின் நீளம் 0.5 மீட்டர். கோளின் நீளம் 0.5 மீட்டர். நான் உங்களுக்கு படிப்பிக்கல இன்னும். கோணம் தான் கோணம், அந்த முறுக்கம் சடத்துவ திருப்பம் அதில் படிப்பிக்கல. 2027க்கு அடுத்த உங்களுக்கு நாளைக்கா உங்களுக்கு தியரி கிளாஸ். நாளைக்கு வந்து மிச்ச அந்த கூம்பூசல்ல கேள்வி ஒன்று செய்ய கிடக்கு, செஞ்சு போட்டு அங்கால அப்படியே போகும். ரைட். 0.5 கோளின் நீளம். ரைட். இதுல வந்து ஒரு திணிவு ஒன்று அடிக்குது. அதாவது படத்தில் காட்டப்பட்டவாறு, அதாவது இந்த இதுல வந்து ஒரு திணிவு ஒன்று அடிக்க போகுது. என்னண்டா 100 கிராம் இந்த திணிவு. படத்தில் காட்டியவாறு 100 கிராம் திணிவானது கோளின் நுனியில் அடித்து புதைகிறது. கோளின் நுனியில் அடித்து புதைகிறது. உடனடியான கோள் திரும்பும் கோண வேகம் யாது? உடனடியாக கோள் திரும்பும் கோண வேகம் யாது? கேள்வி விளங்காதாக்கள். ஓபத்தி சுழலவிடப்பட்ட கோளொன்றின் ஓபற்றிய சடத்துவ திருப்பம் 0.025 கிலோகிராம் மீட்டர் வர்க்கம். கோளின் நீளம் 0.5 மீட்டர். படத்தில் காட்டப்பட்டவாறு 100 கிராம் திணிவொன்று கோளின் நுனியில் அடித்து புதைகிறது. உடனடியாக கோள் திரும்பும் கோண வேகம் யாது? என்ன வேகம்னு சொல்லலையா? சாரி, இதுல என்ன வேகம்னு சொல்லியிருக்கா? வேகம் சொல்லலாம். வேகம் வந்து 100 மீட்டர் செகண்ட் -1ல வருதா? இந்த 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 இது
100 மீட்டர் செகண்ட் -1 என்ற வேகத்துல 100 கிராம் திணிவானது வந்து அடிக்குது. அப்ப அந்த கோல் உடனடியாக திரும்புற கோண வேகம் யாது? கோண வேகம். சடத்துவ திருப்பம் எல்லாம் படிச்சுட்டு போய் 2026. இதில் கொஞ்சம் ட்ரிக்கியான கேள்விகள் தான் நிறைய இருக்கு. நான் கோண வேகம் சடத்துவ திருப்பம் எல்லாம் படிப்பிச்சு முடிய இப்படியான கேள்விகள் கேட்கிறேன். இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. மெக்கானிக்ஸ்ல 25க்கு 25 எடுக்கணுமா? நான் மெக்கானிக்ஸ் நானும் நல்லா செய்வேன், உங்களையும் நல்லா செய்ய வைக்கலாம். ரைட்டா? மெக்கானிக்ஸ்ல 25க்கு 25 எடுத்தால் அங்கால ஹீட்ல கொஞ்சம் ஒரு அங்கால ஈர்ப்பு புலம் மின் புலம் அதெல்லாம் சும்மா அப்படி கணக்குகள். பிசிக்ஸ்ல ஏ எடுக்க கொஞ்சம் அறிவு வேணும், பி எடுக்க ஆறறிவு காணும், சி எடுத்தா ஆறறிவுல கொஞ்சம் அரைவாசி குறைவு, 5.5 அறிவு. எக்ஸ் எடுத்தா அது 5 அறிவு. ஃபெயில் எடுத்தா ஆள் 4 அறிவு தான். ஒருத்தர் விடையும். இங்க இருந்த ஆக்களும் குறைஞ்சிட்டு விடையும் காணையில. எனக்கு என்ன விட என்ன? தனுஷ்மிகா, பிரியதர்ஷினி ஆக விட காணையில. ஜதுசன் எங்க பிரியன் விடங்கடா? படிச்சிட்டீங்க எல்லாரும் இதழ்? படிக்கலையா? ஓகே ஓகே, ரைட். படிக்காட்டி சரி. அப்ப இந்த கேள்வி அப்படி இருக்கட்டும். நான் உங்களுக்கு நான் படிப்பிச்ச பிறகு இந்த கேள்வியை செஞ்சு விடுவேன். ரைட்டா? நான் படிப்பிச்ச பிறகு நான் செஞ்சு விடுவேன். 7 மாணாக்கள் வீட்டில் ரை பண்ணி கொண்டு வாங்க. ரை பண்ணிட்டு எனக்கு விடைய அனுப்புங்க, நான் சரியா பிள்ளையான்னு சொல்லுவேன். ரைட்டா? ஓகே ஓகே ஓகே, பிரச்சனை இல்லை. கேள்வியை வச்சுக்கொள்ளுங்க, நான் செஞ்சு விடுவேன். ஓகே ஓகே. மற்ற இது ரெடியா? இது என்னடா, வேற எங்கேயும் நீங்க படிச்சு செஞ்சாக்கள் ஒரு ரை பண்ணி பாருங்க. ரை பண்ணிட்டு விடைய போடுங்க. நாளைக்கோ இல்லை இன்னொரு அது அடுத்த கிளாஸ் அந்த இதுல வட்ட இயக்கத்துல கூம்பூசல்ல இன்னும் கொஞ்சம் கேள்வி செய்ய, நாளைக்கு கேள்வி செய்ய கிடக்கு. கூம்பூசல்ல கேள்வியை செஞ்சு போட்டு அங்கால அந்த சாய்தள இயக்கமும் மற்றது உராய்வு அதையும் வச்சு அந்த வட்ட இயக்கத்துல இன்னும் 2 3 கேள்வி செஞ்சுட்டு அதுக்கு பிறகு நாளைக்கு கிளாஸ்லயே போகலுமான்னு தெரியல. அதுக்கு பிறகு நான் திருப்பி கோணம் வந்தோம் சடத்த திருப்பத்துக்கு வரேன். வந்து அந்த சடத்துவ திருப்பம் கோணம் வந்தோம் அதுகளை முடிச்சு அதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன தேவையோ அதை படிப்போம். யாரோ விட விட்டுருக்கு போல இருக்கு. ஓ, வெரி குட். ரோஹினிக்கு அதை விட சரி. சாரி சாரி, விட பிள்ளை விட சரிண்டா ஏதோ ஒரு சின்ன பிள்ளை விட்டுருக்கீங்க, எடுத்து திருப்பி பாருங்க. ரைட், ஆக செஞ்சு பாருங்க. அதுக்கு விட வந்து 100 ரேடியன் செகண்ட் -1 வரும். ரைட்டா? அதுக்கு 100 ரேடியன் செகண்ட் -1 வரும். ட்ரை பண்ணி பாருங்க. விட வந்தா ஓகே, விட வராடி நான் அப்புறம் செஞ்சு விடுறேன். ரைட்டா? தெரிஞ்சாக்கள் செஞ்சு பாருங்க. மற்ற என்ன அதே மாதிரி தான் நம்ம நேர்கோட்டுல உந்தத்தை சமப்படுத்துற மாதிரி இங்க கோண உந்தத்தை சமப்படுத்தணும். கோண உந்தத்தை சமப்படுத்துறதுக்கு ஆரம்ப கோண உந்தம் என்னென்று இங்க இருக்கோ அதையும்
அதாவது நேர்கோட்டு உந்தத்தையும் கோண உந்தத்தையும் நாங்கள் அப்படி சமப்படுத்தி கொண்டு வரும்போது இது சரியா வரும். இதுல வந்து சின்ன ஒரு ட்ரிக் இருக்கு என்னன்னா, எம் இன்டு வி வந்து என்னத்துக்கு சமனா இருக்கு இங்க, ரைட்? அதாவது நேர்கோட்டு அதாவது நேர்கோட்டு உந்த மாற்றி உந்தத்தின் திருப்பம், நேர்கோட்டு உந்தத்தினுடைய திருப்பம் ஐயோமேகா, அதாவது எங்களுக்கு ஐயோமேகாவுக்கு சமனா இருக்கும். ரைட்டா? அதுதான் அதை பாவிச்சு தான் செய்யறது, சடத்துவ திருப்பம் அதை பாவிச்சு தான் செய்யறது. ஓகே, பரவாயில்ல, நீங்க ட்ரை பண்ணிட்டு வாங்க. இதுல 100 வரும் தெரியாது. செய்கிறாக்கள் சரியா, அதை விட சரியா இருந்தா 100 வரும், அப்படி இல்லாட்டி ஓகே நான் படிச்சு போட்டு செய்வோம். ஓகே, தேங்க்யூ. நிறைய பேர் 12 பேர் தான் கடைசியா மிச்சம். ஓகே, பரவாயில்ல. இதுக்கு வாராக்கள் படிங்க. இந்த மாதத்தோட முடிப்போம் நாங்க.